வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை என் வாழ்வோவிய தூரிகை அவன். கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். ஓவியம் 33. அதிர்ந்து விழித்த இருவரையும் பார்த்து சிரித்த கனிகா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், இனிமே நீ 2 பேருக்கு இல்ல 3 பேருக்கு சாப்பிடணும் என்று கூற, இன்னமும் அவளுக்கு அந்த அதிர்ச்சி விலகவில்லை. ருத்ரன் முகம் 1000 கோடி சூரியனாக பிரகாசிக்க, அவள் குழந்தை கலைந்த அன்று வருணிடம் தான் புலம்பிய போது, கடவுள் ஒண்ணு பறிச்சா மாறா அதை விட அதிகமா கொடுப்பார்னு அர்த்தம் என்று கூறியது அவன் நினைவடுக்கில் வந்து போனது. பேபிஸ் அண்ட் மம்மி 2 பேரும் சாரி சாரி 3 பேருமே ரொம்ப ஹெல்த்தியா இருக்கீங்க. நீ கவனமா இருக்கணும்டா, நல்லா சாப்பிடு, ஹெல்த்தியா சாப்பிடு என்று மேலும் சில அறிவுரைகளை அவர் கூற, அனைத்தையும் கேட்டுக்கொண்டாள். வெளியே வந்தவுடன் ருத்ரன் கண்கள் வருணை தேட, அங்கு சாயுடன் இவர்களுக்காக காத்திருந்தபடி மணையாள் வயிற்றை வருடியபடி கொஞ்சிக் கொண்டு அமர்ந்திருந்தான். ருத்ரன் சன்னமான புன்னகையுடன் நண்பனை நோக்கி வர, வருண் நண்பனைக் கண்டு புன்னகைத்தபடி எழுந்து நின்றான். சட்டென்று அவனை அணைத்து கொண்ட ருத்ரன் வார்த்தைகளற்ற உணர்வை அவனுக்கு கொடுக்க, அவனை புரியாமல் அணைத்து பிடித்த வருண் கேள்வியாக அஞ்சுவை பார்த்தான். ஒன்றும் புரியாத நிலையில் சாய் அஞ்சுவின் கரங்களை பற்றி கேள்வியாக நோக்க, ஆள்காட்டி விரலில் தன் மணி வயிற்றை சுட்டி காட்டியவள் 1 2 என்று விரல் அபிநயம் பிடித்து விடயத்தை தெரியப்படுத்தினாள். அதில் நண்பர்கள் இருவரும் இன்ப அதிர்ச்சியோடு விழிவிரிக்க, ஏன் அஞ்சுமா, ட்வின்ஸா என சாய் குதூகலித்தாள். சிறு நாண புன்னகையுடன் ஆம் என்பது போல் அவள் தலையசைக்க, உன் வேர்ட்ஸ் உண்மையாகிடுச்சுடா என்று ருத்ரன் கூறினான். வருணுக்கு அவன் எதை குறிப்பிடுகிறான் என்று சுத்தமாக புரியாததால், என்னடா என்று வினவ, ஃபர்ஸ்ட் பேபி என்று மென்று விழுங்கியவன், நம்ம முதல் சந்திப்புல நீ சொன்னியே, கடவுள் ஒண்ணு எடுத்தார்னா வேறொன்னு பெருசா கொடுப்பார்னு நம்புவோம்னு, அந்த நம்பிக்கை இன்னைக்கு உயிர் பெற்றிருக்குடா என்று உணர்வு பூர்வமான குரலில் கூறினான். அவன் சந்தோஷத்தினை கண்களில் கண்ணீரும் இதழில் புன்னகையுமாக கண்ட அஞ்சு, தன்னை போல் கைகளால் தன் வயிற்றை தாங்கி பிடித்து வருடிக் கொள்ள, சாய் அவள் தோளில் ஆதரவாய் கை போட்டாள். இங்கு நண்பன் கூறியதை கேட்டு மனமாற புன்னகைத்த வருண், நல்லதே நடக்கும்டா என்று அவனை அணைத்து கொள்ள, அந்த நம்பிக்கை இப்ப எனக்கு 100% வந்துடுச்சுடா என்றான். நண்பன் தோளை தட்டி கொடுத்தவன், அஞ்சு தலைவருடி, நல்லா சாப்பிடுடா, நல்லா ரெஸ்ட் எடு என்று கூற, சரி என்பது போல் தலையசைத்தாள். ருத்ரனின் வயிற்றிலேயே குத்திய வருண், டேய் டபுள் ப்ரமோஷனுக்கு ட்ரீட் எங்கடா என்று வினவ, சிரித்தபடி கொடுத்துடுவோம் என்றான். வீடு திரும்பிய தம்பதியர் இரு குடும்பத்திற்கும் இந்த நற்செய்தியை தெரிவிக்க, யாவருமே இறந்த குழந்தைக்கும் சேர்த்து கடவுள் இன்னும் ஒரு குழந்தையை கொடுத்ததாக பரிபூர்ணமாக நம்பினர். அனைத்தும் அழகாகவே சென்றது. அன்று காலை கணவனிடம் திட்டு வாங்கியபடி முகத்தை உம்மென வைத்துக் கொண்டிருந்தவள் அவன் உதவியின்றி படுக்கையை விட்டு எழவும் இயலாத தன் நிலையை எண்ணி நொந்து கொண்டாள். அப்படி என்ன உனக்கு அவ்வளோ வீம்பு கேக்குறேன் என்று கத்தியபடி இதமான சூட்டில் வெந்நீர் கொண்டு வந்தவன் அதை மேஜையில் வைக்க, 2 பக்கமும் கையை வைத்து அழுத்தியபடி எழ முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அவளையே பார்த்தபடி நின்றிருந்தவனைக் கண்டு பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டவள், முடியல என்க முறைத்தபடியே அவளை அணைவாக பிடித்து தூக்கி அமர வைக்க உதவினான். நிறைமாத கர்ப்பிணியின் வயிற்றை போன்ற பெரிய வயிற்றை வைத்துக்கொண்டு நடக்கவும் முடியாமல் படுக்கவும் முடியாமல் தவிக்கும் அஞ்சுவுக்கு இன்னும் 3 மாதம் முடிந்து எப்போதடா பிள்ளை பெற்றுக்கொள்வோம் என்றுதான் இருந்தது. நான் ஒன்னும் வேணும்னே மழையில நனையல என்று அவள் கூற, எப்போ என்ன கூட்டிட்டு தானே போவ, அதென்ன தனியா வாக்கிங் போறது என்று கத்தினான். நான் தனியா ஒன்னும் போகல, சாய் கூட தான் போனேன் என்று அவள் கூற, ஆமா அவ பெரிய வீரி, அந்த அம்மாவுக்கு இவங்க துணை, இவங்களுக்கு அவங்க துணையா என்று திட்டினான். அங்கு சாயின் நிலையும் அதேதான். 9ஆம் மாதம் வளைகாப்பு முடிந்து தாய் வீட்டில் இருப்பவளை வீட்டுக்கு வந்து கத்திக் கொண்டிருந்தான் வருண். எதுக்கு அத்தை இவளை தனியா அனுப்புனீங்க
என்று வருண் வினவ, இல்லப்பா நெறமாசக்காரி, தனியா வேணா நானும் வரேன்னு தான் சொன்னேன். இவ தான் அஞ்சுவும் ருத்ரன் தம்பியும் இருப்பாங்கன்னு சொன்னா. என்று மைதிலி கூறினார். ரெண்டும் அமுக்குனீங்க அத்த. ருத்ரன் என் கூட இருந்தான். யாருக்கும் தெரியாம சோளாபூரி சாப்பிட வாக்கிங்னு பேர்ல போயிருக்காங்க. வரும்போது மழை பெய்யவும் பாதி நனைஞ்சு ஒரு கடப்பக்கம் ஒதுங்கியிருக்காங்க. நானும் அவனும் அந்த வழியா கார்ல போகும்போது பார்த்தோம். என்று கூறி, நாங்க வராம இருந்திருந்தா இன்னும் அங்கதான் நின்னுட்டு இருந்திருப்பாங்க. என்று திட்ட, இல்ல கையில காசு இருந்தது. ஆட்டோ பிடிச்சு வந்திருப்போம். என்று சாய் கூறினாள். வாயிலே போடப் போறேன் பாரு உனக்கு. உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டேன்னு கதையா 2 பேரும் சேர்ந்து பண்ற அட்டூழியம் தாங்க முடியல. என்று வருண் கூற, சாயை பார்க்கவென வந்திருந்த திவா உருண்டு உருண்டு சிரித்துக் கொண்டிருந்தான். அடே உன்ன சிரிக்கவா செய்ற? என்று நினைத்தபடி திவாவை முறைத்தவள் வருணை பாவமாக பார்த்து, அதிகம் கோபம் கொண்டு பழக்கமற்ற அவனை இவ்வளவு கோபம் கொள்ளும்படி செய்துவிட்டோமே என்று வருந்தினாள். முகத்தை அப்பாவி போல் வைத்துக்கொண்டு, சாரிங்க என்று அவள் கூற, என்ன சாரி? என்றவன் அவளது கலங்கிய விழிகளை கண்ட பின்னே நிலை பெற்றான். இடையில் கை வைத்தபடி இதழ் குவித்து ஊதியவன் மண்டியிட்டு அமர, சமூகம் சைலண்ட் ஆகிடுச்சு. இனி சிறுத்தையோட வயலண்ட் மொமெண்ட் தான் என்று எண்ணி திவா சிரித்துக் கொண்டு மைதிலியை கூட்டிக் கொண்டு அவர் கையால் மணக்க மணக்க உருவான குழி பணியாரத்தினை சுவைக்க சென்றான். சாரி என்றபடி வருண் அவள் கன்னம் பற்ற, சாரி சொல்றேன்ல அப்போத்துல இருந்து அவ்வளவு திட்டுறீங்க என்று கத்தினாள். சரி சரி சாரி என்றபடி அவள் கண்ணீரை துடைத்தவன், இந்த நேரத்துல தனியா போனதே பாதுகாப்பில்ல. நிற மாசம் வேற. அதுவும் போய் காரமா வேற சாப்பிட்டிருக்க. மழை வேற. சளி புடிச்சா என்ன செய்வ சொல்லு? டெலிவரி டைம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? என்று சாதுவாக வினவ, பாவம் அஞ்சுவும் ரொம்ப கிரேவிங்கா இருக்கு போலாம்னு சொன்னா. எனக்கு சாப்பிடணும் போல இருந்தது. கேட்டா யாரும் விடமாட்டீங்கன்னு தான் தனியா போனோம். என்று தலைகுனிந்தபடி சாய் கூறினாள். நீ அவளுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கணும். சாய், ஷீ இஸ் கேரிங் டூ பேபி. ஏதாவதுன்னா என்ன செய்வ? என்று சற்றே கண்டிப்புடன் அவன் கேட்க, ஆ தெரியாம போயிட்டோம். மறுபடியும் திட்டாதீங்க. என்றபடி அழுதாள். படபடன்னு பட்டாசா பொரியிற என் பொண்டாட்டிய இப்படி பொல பொலன்னு அழுக வச்சிட்டே ஜூனியர். என்று எண்ணி சிரித்துக் கொண்ட வருண், சரி சரி திட்டல. என்றபடி அவள் முகத்தை தன் மார்பில் புதைத்துக் கொண்டான். அங்கு கணவன் கொடுத்த வெந்நீரை குடித்த அஞ்சு அவனையே பாவமாக பார்க்க முறைத்தபடியே எழுந்து சென்றான். ஐயோ அப்பவே அத்தை ஒரு டோஸ் திட்டி முடிச்சாங்க. இப்ப இவர் வேற முறைச்சுக்கிட்டே இருக்காரே. திட்டினா கூட சமாளிக்கலாம். இப்படி முறைச்சா ஏதாவது பெருசா செய்ய போறாரு என்று எண்ணிய அஞ்சு, ஏங்க என்க அவளை திரும்பி பார்த்தான். சாரி என்று அஞ்சு பாவம் போல கூற, நல்லா போட போறேன் என்று கை ஓங்கி காட்டியவன், அவளே நெற மாசக்காரி. நீயும் ரெட்ட புள்ளைய வச்சுக்கிட்டு எந்த தைரியத்துல போனீங்க? திடீர்னு அவளுக்கு பெயின் வந்திருந்தா என்ன பண்ணிருப்பாஞ்சல? என்றான். அவனது அஞ்சிலை என்ற அழைப்பே அவன் கோபத்தை எடுத்துக் கூற, அமைதியாகவே அமர்ந்திருந்தாள். அவனும் மூச்சு பிடிக்க 5 நிமிடம் விடாமல் திட்ட, மெல்ல நிமிர்ந்து பார்த்தவள் கட்டிலிலிருந்து இறங்க வேண்டி சற்று நகர்ந்தமர முயற்சித்தாள். வசவுகளை நிறுத்தி அவள் செயலை வேடிக்கை பார்த்தவன் எழ முயற்சி செய்பவளைக் கண்டு, என்ன வேணும்? என்க, ஒண்ணும் வேணாம் திட்டுறீங்கல்ல, எனக்கு ஒண்ணும் நீங்க செய்ய வேணாம், நானே போய்ப்பேன் என்று ரோஷமாக கூறினாள். இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல என்றவன் அவளையே பார்க்க 5 நிமிடம் மேல் முடியாதவள், வந்து தூக்கி விடுங்களேன் என்றாள். கேடி அதான கேட்டேன் என்று அவன் கூற, ஆமா நான் கோவமா இருந்தேன் அப்படிதான் சொல்லுவேன் என்றாள். அது சரி, கோவம் நான் படணும் என்றான் ருத்ரன். ஐயோ சூச்சு போகணும், தண்ணிய வேற கொடுத்துட்டீங்க. இனி 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பாத்ரூமுக்கும் பெட்டுக்கும் நான் நடையா நடக்கணும் என்று பாவம் போல் கூறினாள். அதில் பக்கென சிரித்து விட்டவன் அவளை தூக்கிவிட்டு அழைத்து செல்ல, வேலையை முடித்து வந்தவள் கட்டிலில் அமர்ந்து, மறுபடியும் திட்ட போறீங்களா என்றாள். அதில் சிரித்தவன், உன் நல்லதுக்கு தானடா சொல்றேன் என்க தன் முன் நிற்பவனை அணைத்து கொண்டாள். அவள் உயரத்திற்கு மண்டியிட்டு அமர்ந்தவன் அவள் வயிற்றை வருட, குழந்தை அவள் வயிற்றை எட்டி உதைப்பது கைகளின் வழியே உணர்வாகவும் கண்களின் வழியே காட்சியாகவும் தெரிந்தது. அதில் எப்போதும் போல் சிலிர்த்து போனவன், ஏ ஜூனியர், என்ன என் பொண்டாட்டிய உதைக்கிறீங்க என்க மற்றைய புறம் இன்னொரு குழந்தை உதைத்தது. அட என்று அவன் கூறுகையில் 2 குழந்தைகளும் அசைந்து கொடுக்க, அதில் சிரித்துக் கொண்டவன் மனைவி முகம் காண அவள் அவனையேதான் பார்த்து கொண்டிருந்தாள்.
என்னம்மா என்று அவன் கூற, அவன் சட்டையை பிடித்து இழுத்தவள் அவன் நெற்றியில் அழுந்த முத்தம் பதித்தாள். அவள் கைகளோடு தன் கைகளை இறுக கோர்த்து கொண்டவன், என்னம்மான்னு கேட்டா, கிஸ்ஸ நெத்தில குடுப்பியா என்று வினவ, ம் என்னடான்னு கேட்டா கன்னத்துல தருவேன் என்றாள். அப்போ என்னடின்னு கேட்டா என்று அவன் குறும்பாக வினவ, நாணத்துடன் சிரித்தவள் அவன் கன்னத்தில் தட்டி பேட் பாய் என்றாள். அதில் வாய்விட்டு சிரித்தவன் அவள் நெற்றியில் பதில் முத்தம் பதிக்க அவன் அலைபேசி ஒலி எழுப்பியது. வருந்தான் என்றபடி பால்கனி சென்று அழைப்பை ஏற்றவன், சொல்லுடா என்க, மச்சி நான் அப்பாவாகிட்டேன் என்று உற்சாகமாக கூறினான். டேய் என்னடா சொல்ற, இன்னும் டேஸ் இருக்கே என்று ருத்ரன் வினவ, ஆமாடா ஆனா அவளுக்கு பெயின் வந்துடுச்சு, கொஞ்சம் பயந்துட்டா, பட் ரொம்ப படுத்தாம வெளியே வந்துட்டா பேபி, நார்மல் டெலிவரி தான், பாப்பா சாய் 2 பேரும் நல்லா இருக்காங்க என்றான். மருமகளாடா என்று ருத்ரன் உற்சாகமாக கேட்க, ஆமாடா நாளைக்கு மார்னிங் வாங்க, இப்ப அஞ்சுவ கூட்டிட்டு அலையாத என்று கூற, ஓகே மச்சி வாழ்த்துக்கள், பாத்துக்கோ 2 பேரையும் என்று அழைப்பை துண்டித்து விட்டு வந்தவன், ஏ பாப்பா மருமக பிறந்துட்டா என்று கூற, அதுக்குள்ளயா டேட் இருக்குல்ல என்றாள். வருண் கூறியதையே ஆடவன் கூறி முடிக்க, ஒரு நொடி தாங்கள் வெளியே சென்ற நேரம் வலி வந்திருந்தால் என்று எண்ணி பார்த்து உடல் நடுங்கி போனாள். ம் இப்பதான் பயம் வருதோ என்று அவளை சரியாக புரிந்து கொண்டவன், விடுமா இப்ப 2 பேரும் நல்லா இருக்காங்க, காலையில போவோம் என்று கூற, சரி என்ற தலையசைப்போடு மீண்டும் உற்சாக நிலைக்கு திரும்பினாள். மறுநாள் காலை சொல்லியதைப் போல் மனைவியையும் ரூபியையும் மருத்துவமனைக்கு கூட்டி சென்றவன் குழந்தையை காட்ட, ஓ பாப்பா செம்ம கியூட் அண்ணா போல என்று அஞ்சு கூறினாள். அடிங்க, முக்கி முக்கி பிள்ளை பெத்தவ நானு, இவ வந்து அசால்ட்டா அண்ணா போலன்னு சொல்லுவாளாம் என்று சாய் பொரிய யாவரும் வாய்விட்டு சிரித்தனர். அக்கா பாப்பா கியூட், பேர்லாம் யோசிச்சிட்டீங்களா என்று ரூபி வினவ, இல்லடா இனிமேதான் யோசிக்கணும் என்றாள் சாய். மச்சி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூடிடுச்சு போல என்று ருத்ரன் வினவ, இல்லையா பின்ன, ஏற்கனவே மூத்ததா திவான்னு ஒரு வளர்ந்த குழந்தைய வளர்க்குறோம், இப்ப இந்த குட்டியும் என்று சாய் கூறிய நேரம் திவா உள்ளே வந்தான். அண்ணியின் பேச்சில் சற்றே நெகிழ்ந்தவன் அதை தன் புன்னகையில் வெளிப்படுத்தி, பாப்பு குட்டிமா சித்தா வந்திருக்கன் பாருங்க என்று தூக்கினான். சந்தோஷமாக சென்ற தருணத்தை ரசித்துவிட்டு மூவரும் வீடு திரும்ப கணவன் ஊட்டிய உணவை உண்டு முடித்தவள் பலத்த யோசனைக்கு ஆளானாள். என்ன மேடம் யோசனை பலமா இருக்கு என்று ருத்ரன் வினவ, இல்ல நம்ம பேபிஸ் உங்கள போல இருப்பாங்களா என்ன போல இருப்பாங்களான்னு யோசிக்கிறேன் என்றாள். சந்தேகமே வேணாம், ஒண்ணு உன்ன போல சேட்டையாதான் இருக்கும், இன்னொன்னு என்ன போல சைலண்டா இருக்கும் என்று அவன் கூற, உங்கள போல சைலண்ட் கொஞ்சம் ஓகேதான், ஆனா என்ன போல சேட்டை என்று வினவினாள். ஆமா வாயாடி நீ சேட்டைதான், குழந்தையா இருந்தவர நீ செஞ்ச சேட்டையெல்லாம் எவ்ளோ சொல்லிருக்க, வளர வளர சொந்த பந்தங்களோட நெரிசல், அம்மா அப்பாவா அவங்க குறை சொல்ல நீ காரணமாகிடக் கூடாதுன்ற கட்டுப்பாடுதான் உன்னை மத்தவங்க முன்னிலையில அமைதியா காட்டுதே தவிர, நீ படு சுட்டிடி, எனக்கு இப்படிதான் வேணும் பாப்பா என்று அவன் கூற, அந்த பாப்பா என்ன போல காலப்போக்குல அமைதியாகிட்டா என்றாள். மறுப்பாக தலையசைத்தவன், என்ன ஆனாலும் உன் சிரிப்ப விட்டுடாதன்னு சொல்லி கொடுத்துதான் வளர்ப்பேன் என்று அவன் கூற, கண்கள் கலங்கிவிட்டது அவளுக்கு. அவன் தோளில் சாய்ந்தவள், குட்டீஸ் 2 பேரும் ரொம்ப லக்கி என்க, ஏன் என்றான். அவனை நிமிர்ந்து பார்த்து, என்ன போல ஒரு அழகான மம்மி கிடைக்க என்று கூறி சிரிக்க, ஆடவனும் வாய்விட்டு சிரித்தான்.